லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். கண்டக சனி கன்னிராசி என்பவர்களுக்கு வக்ரமாகிறார் இல்லையா, சந்தோஷம்தான் பட்டுக்கணும். சனி என்னதான் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லவராக இருந்தாலும் பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் அசால்ட்டாக ஒரு விஷயங்களை பண்ணுறது, ஒரு வார்த்தைகளில் கூட ஒரு கவனம் இல்லாமல் பேசுறது, என்ன சொன்னோங்கிறத மறந்து போகிறது, ஞாபகம் மறதிங்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு. கன்னிராசிக்காரங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? ரொம்ப வீக்காக இருக்கிறானே எஜுகேஷனில், பாஸ் ஆவானா என் பையன் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குன்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவார். என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்களோ அதுலேருந்து அவங்க கொஞ்சம் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கன்னிராசி பசங்களை பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். படிப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்னு வரும்போது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் மட்டும். காதல் கல்யாண வாழ்க்கை கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? சனி பயிற்சியில் சனி ட்ரபிள் பண்ண இடமே கல்யாணம் தான். ஒரு 10 வருஷமாக கல்யாணம் ஆகிட்டு அந்யோன்யமான தம்பதியாக இருந்தாலும் திடீர்னு சின்ன சின்ன பூசல்கள்லாம் வரும். அல்லது மனைவிக்கோ கணவனுக்கோ உடம்பு சரியில்லாது போகிறது, அவங்களோட ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கன்சர்ன்டாக இருக்கிறது, அல்லது மனைவி கணவனுக்கு வேலையில் பிரச்சனை வருது. ஏதோ இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மனைவிட்டையோ கணவன்ட்டையோ எதையாவது மறைச்சு அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது ரேண்டமாக ஒரு ஹாய் வந்தது, நான் ஜஸ்ட் ஹாய் தான் போட்டேன் அப்படின்னா, கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்வியல் பரிகாரம், அதிகமாக பச்சை கலரில் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சனி வக்ர பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? கண்டக சனி கன்னிராசி என்பவர்களுக்கு வக்ரமாகிறார் இல்லையா, சந்தோஷம்தான் பட்டுக்கணும். சனி என்னதான் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லவராக இருந்தாலும் பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது தப்பு. ராசியை பார்க்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதத்தை கொடுத்து வச்சிருப்பாரு. அந்த தடை தாமதம் யாரால நடக்கும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களால தான் நடக்கும். எதையுமே தள்ளி போடுறது, ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணணும்னாலும் 2 நாள் கழிச்சு அப்ளை பண்ணிக்கலாம்னு உட்காந்துருப்பாங்க. அங்கே டேட் முடிஞ்சிடும். முத நாள் ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு பதிலாக முந்தின நாளே ட்ரெயினை புக் பண்ணி வைக்கிறது, டேட்டை மாற்றி புக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு அசால்ட்டாக ஒரு விஷயங்களை பண்ணுறது, ஒரு வார்த்தைகளில் கூட ஒரு கவனம் இல்லாமல் பேசுறது, என்ன சொன்னோங்கிறத மறந்து போகிறது, ஞாபகம் மறதிங்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களையுமே மறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கூட எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறது, ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் அன்ஹெல்தி பேட்டர்ன்ஸ்க்கு வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஃப்ரெண்ட்ஷிப்னால ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பார்ட்னர்ஸால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் கன்னிராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருந்தது. இது அத்தனை விஷயங்களும் இனிமேல் மாறப்போகுது. நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணீங்கல்ல, தள்ளி போட்டிங்கல்ல, அதெல்லாம் டான்னு முடிப்பீங்க. தள்ளி போட்டால் பிரச்சனை வருதுங்கிறது புரியும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ, ஏதோ டேட் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு புக் பண்ண ஆரம்பிப்பீங்க. நிச்சயமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. அல்லது புது பார்ட்னர் மாறுறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளுமே சரியாகக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கன்னிராசி அன்பர்களுக்கு அமையுது. கன்னிராசிக்காரங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? கன்னிராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் வலுவாகவே இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி குரு தானே உச்சமாகவே ஆயிருக்கிறாரு. ஸோ கல்வியில் வந்து டாப்பாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா கன்னிராசி குழந்தைங்க தான். கன்னிராசி குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா இனிமேல் அவங்களுடைய கல்வியை பற்றி, எஜுகேஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா படிக்க ஆரம்பிச்சோம். என்ன மேம் சொல்கிறீங்க, இவன் ரொம்ப வீக்காக இருக்கிறானே எஜுகேஷனில், பாஸ் ஆவானா என் பையன் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குன்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவார். என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்களோ அதுலேருந்து அவங்க கொஞ்சம் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கன்னிராசி பசங்களை பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். படிப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்னு வரும்போது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போலீஸ், ஆர்மி இந்த மாதிரிலாம் நல்ல செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீட் எக்ஸாம்லேயுமே நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கன்னிராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது. காதல் கல்யாண வாழ்க்கை கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? சனி பயிற்சியில் சனி ட்ரபிள் பண்ண இடமே கல்யாணம் தான். ஸோ கல்யாணத்தில் வந்து ஒரு மனசே ஒத்து போகல, ஒரு எமோஷனல் கம்பேட்டபிலிட்டியே இல்லை. நான் என்ன நினைக்கிறேங்கிறது 100% என்னோட பார்ட்னருக்கு புரியல, என் பார்ட்னர் நினைக்கிறது எனக்கு 100% புரியல. ஒரு 0 கம்பேட்டபிலிட்டியில் தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். 2 பேருமே இன்டெலிஜென்ஸ் தான், 2 பேருமே
பேருமே வேலை செய்கிறோம், 2 பேருக்குமே ஃபேமிலி இருக்குது. ஆனால் ஏன் எங்களுக்குள்ள ஜெல்லாக மாட்டேங்குதுங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் எங்களுக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறது தான் கன்னிராசி கப்பலுடைய ஒரு பிரச்சனை. ஒரு 10 வருஷமா கல்யாணம் ஆகிட்டு அந்யோன்யமான தம்பதியாக இருந்தாலும் திடீர்னு சின்ன சின்ன பூசல்கள்லாம் வரும். அல்லது மனைவிக்கோ கணவனுக்கோ உடம்பு சரியில்லாது போகிறது, அவங்களோட ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கன்சர்ன்டாக இருக்கிறது, அல்லது மனைவி கணவனுக்கு வேலையில் பிரச்சனை வருது. ஏதோ ஒரு கவலையும் அழுத்தமோ கணவனையோ மனைவியோ பற்றி கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்து வந்துக்கிட்டே இருந்தது இல்லையா? என்ன அழுத்தமாக இருந்ததோ அது நிறைவேறும், அது மாறும், பாசிட்டிவாக மாறப்போது. ஒரு அந்யோன்யம் பிறக்கும், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய உடல்நிலை இதெல்லாம் சரியாகிறத பார்ப்பீங்க. கொஞ்சம் சொந்த பந்தங்கள்லாம் பிரிஞ்சு இருக்கிறீங்க, இப்போ மனைவியாக இருக்கிறீங்க, உங்கள் கணவன் சைடு நீங்கள் பேச்சுவார்த்தை இல்லைன்னா அது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாங்க பிரச்சனையே அப்படின்னா இனிமேல் பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க. கணவனுமே மனைவியோட வீட்டு சைட்லாம் பேசி பழகிறது, கொஞ்சம் குடும்பம் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கூட நல்ல வரன்கிறது அமைஞ்சிடும். பட் காதல் திருமணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரேஞ்ச்டு மேரேஜ் 100% நல்லபடியாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுங்கிறது நல்லா இருக்கும். இவங்க உழைக்கக்கூடிய உழைப்புக்கான ஊதியம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இங்கே லாபஸ்தானம் ஒன்றும் பெருசாக வழக்கில், தனஸ்தானம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கான காசு எங்களுக்கு வந்தால் போதும்பா அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துடும். ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பார்ட்னருடைய சப்போர்ட்டோட ஒரு சொத்து வாங்குவீங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உங்கள் பேரில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம், இல்லை அப்பா சொத்தை பிரித்து கொடுப்பாரு. இந்த மாதிரியான பிராப்தங்கள்லாம் கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. அப்பார்ட்மெண்ட் வீடுகள் மட்டும் கொஞ்சம் வாங்குறத தவிர்த்துக்கணும். ஏதோ ஒரு சொத்துல போடணும்னு ஆசை அப்படின்னா இடம் வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ்னு இருப்பாங்க. ஸோ நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் மீடியேட்டர்ஸ் மாதிரி யாராவது வைக்கிறீங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க, மீடியேட்டர்ஸ், இவங்ககிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு லேண்டே வாங்குறீங்க அப்படின்னா உண்மையிலே அந்த லேண்டுடைய அப்ரூவலா இல்லை ப்ரோக்கருடைய அப்ரூவலா அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எதையுமே கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிறது, க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு இடத்துல இறங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி சண்டைகளை வெளியில் பேசாமல் இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. மனைவிட்டையோ கணவன்ட்டையோ எதையாவது மறைச்சு அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது ரேண்டமாக ஒரு ஹாய் வந்தது, நான் ஜஸ்ட் ஹாய் தான் போட்டேன் அப்படின்னா இங்கே வீட்டில் பெரிய பிரச்சனையாகும். அதுலேயுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக ரகசியங்களாக வச்சுக்கோங்க. லைஃப்பை எவ்வளோ தூரம் ப்ரைவேட்டாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. கண் திருஷ்டி அதிகமாக கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ கண் திருஷ்டிக்கான சின்ன சின்ன பரிகாரங்களை வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். ஏன்னா தெய்வ குற்றம் ஏதாவது இருந்ததுன்னா அது சனி ராசியை பார்க்கும்போது நிறைவேறும், சரியாகும். குருவுமே சனியை பார்க்கறதுனால தெய்வ கடாட்சம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. தெய்வ வழிபாடுகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை ஏதாவது நேர்த்தி கடன் செஞ்சுட்டு செய்யாமல் வச்சுருக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக இப்போ செஞ்சிடும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்திற்கான வாழ்வியல் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்வியல் பரிகாரம், அதிகமாக பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லோ கலரை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. திருநங்கைகளுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. நான் கன்னிக்கும் மிதுனத்துக்கும் அதிகமாக சொல்கிறதே திருநங்கைகளுக்கு உதவுங்க அப்படிங்கிறது தான். நல்ல வெல்லாஃபாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியே நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அதில் ஒரு வேலை போட்டு கொடுக்குறது நல்லது. அல்லது ஓரளவுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களால் உங்கள் தகுதிக்கு முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை நீங்கள் அவங்களுக்கு பண்ணிக்கிறதுங்கிறது விசேஷம். கன்னிராசிக்காரங்க தவறாமல் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் போக வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னா அது எந்த கோயில்? கன்னிராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும். நாங்கள் எங்கே போயிட்டு வரதுன்னா ஸ்ரீரங்கம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு அரங்கநாதரை கண்டிப்பாக வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள்ங்கிறது லைஃப்ல வரும். குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறதும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு, என்ன விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க, பல்லக்கு தெரியல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு, சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையில, தலையா மக்கள் தலையா கண்கொள்ள காட்சிங்க பாருங்கடா. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.